டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அது பாயில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடை சுண்டல் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பட்டாணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு இப்போ வேக வைக்கிறேன். நான் மஞ்சள் பட்டாணி எடுத்துக்கிறேன், நீங்கள் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் சுண்டல் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இது கூடயே வந்து கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டு இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கூடயே வந்து பூண்டு ஒரு 10 கொல்லிக்கிட்ட பூண்டு போட்டுக்கோங்க. உரிச்சு இது போட்டுக்கோங்க. அதுமாதிரி இந்த பெரிய பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடயே இந்த சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டுக்கோங்க. போட்டு நம்ம தண்ணி ஊற்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, சேர்த்தாச்சு. இனிமேல் பட்டாணி கிரேவி செய்யலாம். இப்போ பாருங்கள், வேக வச்ச பட்டாணி பாருங்கள். பட்டாணி தனியாகவும் அதில் தனியாகவும் பிடிச்சாச்சு. தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சுட்டோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டு எண்ணெய் கொஞ்சம் வதக்கிடலாம். இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது இது கூட வந்து வீட்டில் குழம்பு மிளகாய் வச்சுக்கோங்கள, அது எடுத்துக்கோங்க. அதை சும்மா கொஞ்சமாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கிட்டே காஷ்மீர் சில்லி பவுடர் இந்த சின்ன ஸ்பூனுக்கு நான் 1 ஸ்பூன் போடுறேன். இதுக்கிட்டே கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து சுண்டல் வேக வைக்கும் போது வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக உப்பு கம்மியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் உப்பு போடுறேன்னா இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வந்து கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருந்துச்சு. பிரிஞ்சு சுண்டல் அவிச்சு வச்சு சுண்டல் எடுத்து வேக வச்சு சுண்டல் எடுத்து இதில் போட்டுடுறேன். சுண்டல் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துக்கும். நம்ம வந்து ஏற்கனவே வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இன்னும் ஊற்றிடலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்காங்க. உப்பு காணாலன்னா போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். அது நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி கொதிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கொத்தமல்லி நிறையும் போட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ வந்து ஒரு வாசனை சூப்பராக இருக்கும். அவங்க எந்தளவு கட்டியாகிடுச்சுங்க. ரொம்ப கட்டியாக வேண்டாம், சாப்பிட ரொம்ப கட்டியாகிடும். இன்னும் ஒரு நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி வந்து ஆகும். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயே வந்து வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வெங்காயமும் கொஞ்சம் கேரட்டும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு.